ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கேடெக். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்ஹெரிட்டன். இன்ஹெரிட்டன் அப்படிங்கிற டாபிக் வந்து மோஸ்ட்லி காலேஜ்ல எல்லாம் வந்து ஊப்ஸ்ல ரொம்பவே கை கொடுத்த டாபிக். இன்ஹெரிட்டன் வந்து பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் ஆச்சு ஃபில் பண்ணிடுவோம். பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ்னு சொல்லி போட்டுட்டு இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஹெரிட்டன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பேஸ் கிளாஸ், சைல்டு கிளாஸ், இன்னும் டிரைவ் கிளாஸ் அந்த மாதிரி வந்து வரும். இப்போ வந்து பேஸ் கிளாஸ்ல வந்து நிறைய ஃபீல்டு வந்து கொடுத்துருப்போம்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். அனிமல்ஸ்னா எல்லா அனிமல்ஸும் காமனா என்ன இருக்கும்? கலர் இருக்கும். இல்லை ஒன்று சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த மாதிரி சைஸ் வந்து சைஸ் வந்து பார்த்து கலரும் சைஸும் வந்து மோஸ்ட்லி எல்லா அனிமல்ஸ்க்கும் காமனாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வந்து பேஸ் கிளாஸ்ல வந்து அந்த ரெண்டு ஃபீல்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சைல்டு கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து டாக் அப்படின்னு நான் வந்து சைல்டு கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பேஸ் கிளாஸ் டாகுக்கும் வந்து கலர் இருக்கும், டாகுக்கும் வந்து சைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ரெண்டு ஃபீல்டுமே வந்து இதுக்கும் வரும். அதாவது சைல்டு கிளாஸுக்கும் வந்து அந்த ரெண்டு ஃபீல்டு பேஸ் கிளாஸ் இருக்கிற ரெண்டு ஃபீல்டும் வரும். ஸோ வருதால நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைல்டு கிளாஸ், இன்ஹெரிட்டன், பேஸ் கிளாஸ்ல இருக்க ஃபீல்டு எல்லாம் வரும். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது. எப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மல்டிபிள் cannot have multiple பேஸ் கிளாஸ் வந்து நிறைய பேஸ் கிளாஸ் வந்து வராது. ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் மட்டும்தான் வரும். இப்போ வந்து நிறைய பேஸ் கிளாஸ் வந்து வருது. இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 பேஸ் கிளாஸ், இந்த பேஸ் கிளாஸும் சைல்டு கிளாஸ் 2 பேஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ 2 பேஸ் கிளாஸ் கொடுத்துருக்கேன். சைல்டு கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 1. ஏன்னா இந்த 2 பேஸ் கிளாஸ் இருக்க எனக்கு ஃபீல்டும் வந்து இந்த சைல்டு கிளாஸ் 2ல வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேஸ் கிளாஸுமே வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணால் வந்து எரர் வரும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சைல்டு கிளாஸ் 2 இன்ஹெரிட்டன் சைல்டு கிளாஸ் 1. இப்போ பாருங்க இந்த சைல்டு கிளாஸ் 1ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்க ஃபீல்டு வந்து சைல்டு கிளாஸ் 1ல வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து கலரும் சைஸ் இருக்குதுன்னா இதில் வந்து கலரும் சைஸும் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபீல்டும் இதில் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு கொடுத்துருப்போம்ல அதுவும் இதில் இருக்கும். ஸோ எனக்கு அந்த 2 கிளாஸ்ல இருக்க ஃபீல்டுமே வேணும் அப்படின்னா நான் இங்கிட்டு பேஸ் கிளாஸாக என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பேஸ் கிளாஸ் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது லாஸ்ட்டாக என்ன டிரைவ்ட் கிளாஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் நீங்கள் தேர்ட் வரதுக்கு வந்து பேஸ் கிளாஸாக வச்சுக்கணும். ஸோ சைல்டு கிளாஸ் 1 வந்து நீங்கள் இந்த இதுக்கு சைல்டு கிளாஸ் 2க்கு வந்து பேஸ் கிளாஸாக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ் கிளாஸ் இருக்க ஃபீல்டும் அக்செப்ட் பண்ணிக்கும், சைல்டு கிளாஸ் 1 இருக்க ஃபீல்டும் அக்செப்ட் பண்ணிக்கும் சைல்டு கிளாஸ் 2ல. இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அங்கே ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம அனிமல்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் அனிமல்ஸ். ஓகேங்களா? இப்போ அனிமல்ஸ் அப்படிங்கிறது 2 வந்து காமனா இருக்கும். ஒன்று வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கலர். எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து கலர் இருக்கும். எல்லா அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு சைஸ்ல வந்து இருக்கும். ஸோ அது 2 ஃபீல்டு வந்து காமனா இருக்கும். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் கலர், பப்ளிக் ஸ்ட்ரிங் சைஸ், இந்த ரெண்டும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து காமனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக். கிளாஸ் டாக் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட சைல்டு கிளாஸ், அதாவது டிரைவ்ட் கிளாஸ். இன்ஹெரிட்டன் பேஸ் கிளாஸ் வந்து அனிமல்ஸ். இப்போ வந்து அனிமல்ஸ் தான் வந்து பேஸ் கிளாஸா, எல்லாத்துக்குமே வந்து அனிமல்ஸ் தான் வந்து பேஸ் கிளாஸாக கொடுக்கணும் அப்படின்னா இல்லை. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து பேஸ் கிளாஸ். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் கேட்டன் கொடுக்குறப்போ நான் வந்து டாகை வந்து பேஸ் கிளாஸாக வச்சுக்கலாம். இங்கே வந்து டிரைவ் கிளாஸாக இருக்குது. ஸோ அது கேட்டுக்கு போகிறப்போ அது வந்து பேஸ் கிளாஸாக ஆகும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இப்போ ஆல்ரெடி 2 ஃபீல்டு வந்து கலர் சைஸ் அப்படிங்கிறது டாக்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ராவா என்ன ஃபீல்டு வேணும்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக் அப்படிங்கிறது பெட் அனிமலா இல்லையா அப்படிங்கிறனா ஒரு ஃபீல்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ பப்ளிக் ஸ்ட்ரிங் பெட் அனிமல்.
பெட் அனிமல் ஈக்குவல் டு ஒன்று பெட் அனிமல்னா எஸ் இல்லைன்னா நோவா இருக்கணும். ஸோ டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் அனிமல் கேட்டகரியிலையும் வரும். ஸோ அதனால பெட் அனிமல் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ கலர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சைஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறையா வந்து இருக்கும். பட் பெட் அனிமல்லாம் எஸ் இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஏதாச்சும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இங்கேயே வந்து அங்கே போய் இங்கே வந்து இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கன்சோல் ரைட் லைன் வந்து எந்த மாதிரி எழுதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா பப்ளிக் void டாக் டீடைல் நான் வந்து console.writeline. ஸோ console.writeline வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கலர் ஃபர்ஸ்ட் டாக் கலர். ஸோ அது என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே மெயின் ஃபங்க்ஷனில் வந்து கொடுக்கலாம். 0 பிளேஸ் ஹோல்டர் சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோட சைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பெட் அனிமலா இல்லையா. ஸோ பெட் அனிமலோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து இங்கேயே வந்து தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்கோம் எஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இதோட ஃபீல்டில் வந்து கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கலர். இப்போ கலர் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம டாகோட கிளாஸுக்கு தான் வந்து கன்சோல் ரைட் லைன் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கலர் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்கே வந்து இன்ஹெரிட் வந்து பண்ணலை. ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து அனிமல்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, டாக்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அவ்வளோதான் 2 கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து இன்சைட் பண்ணல. ஸோ இந்த 2 ஃபீல்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால தான் வந்து எரர் வருது பார்த்தீங்க அப்படின்னா கலர் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து டாக்ல வந்து இல்லை. ஸோ வந்து எரர் வருது. அதுக்காக தான் நம்ம இன்ஹெரிட்டன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் அனிமல்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா இதோட ஃபீல்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ எரர் வராது. ஸோ கலர் சைஸ் பெட் அனிமல்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி கேட்ல வந்து கேட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு டிரைவ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கேட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அனிமல்ஸ் தான் வந்து பேஸ் கிளாஸாக இருக்குது. கேட் அப்படிங்கிற டிரைவ்ட் கிளாஸ்க்கு பேஸ் கிளாஸ் தான் வந்து அனிமல்ஸ் தான் வந்து இருக்குது. கேட் அப்படிங்கிறது பெட் அனிமல். ஸோ வந்து இங்கேயும் அந்த ஃபீல்டு இருக்குது, இங்கேயும் அந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ கேட் அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து வீட்லேயே வந்து வளர்ப்பாங்க. ஸோ பெட் அனிமல் கேட்டகரியில் வந்து கேட்டும் வந்து வரும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே வந்து டாகை வந்து பேஸ் கிளாஸாக வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து டாகை இங்கே பேஸ் கிளாஸை வச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஃபீல்டு வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து டாக் அப்படிங்கிற கிளாஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் பெட் அனிமல் ஈக்குவல் டு எஸ். இது வந்து பெட் அனிமல் ஈக்குவல் டு எஸ். இந்த டாக் அப்படிங்கிறது வந்து பெட் அனிமலாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபீல்டு வந்து ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதனால் நான் இங்கே வந்து டாக் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டிரைவ்ட் கிளாஸாக, அதாவது பேஸ் கிளாஸாக வந்து வச்சுருக்கேன். கேட் அப்படிங்கிற டிரைவ்ட் கிளாஸ்க்கு டாகை வந்து வச்சுருக்கேன். ஏன் நான் வந்து அனிமல்ஸ் வந்து வைக்கல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அனிமல்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 ஃபீல்டு தான் வந்துருக்கு. கலர் இருக்குது, சைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா கேட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா பெட் அனிமல் ஈக்குவல் டு எஸ். ஏன்னா வந்து கேட்டு வந்து பெட் அனிமல் கேட்டகரியில் வரும். ஸோ எனக்கு வந்து பெட் அனிமலில் வந்து எஸ்ன்னு சொல்லி வரணும். ஸோ அதுக்காக இந்த ஃபீல்டு எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டாகை வந்து நான் இங்கே வந்து பேஸ் கிளாஸாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கேட் டீடைல், இங்கே வந்து கேட் கலர், சைஸு, இங்கே பெட் அனிமல். இந்த பெட் அனிமலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இதுவே நான் இங்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அனிமல்ஸ்
அனிமல்ஸ்ன்னு வச்சா இங்க பெட் அனிமல் வந்து எரர் வருது. ஏன்னா வந்து அனிமல்ஸ்ல வந்து பெட் அனிமல் வந்து இல்ல. நான் இங்க கேட்லயே வந்து எந்த ஒரு ஃபீல்டு வந்து பெட் அனிமலுக்கு வந்து ஃபீல்டு குடுக்கல. ஸோ அதனால அனிமல்ஸ் வச்சா எரர் வருது. டாக் வச்சா வந்து எரர் வந்து வரல. ஓகேங்களா? அதே மாரி நான் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டைகர். இப்ப வந்து நான் வந்து டைகர் வந்து வச்சிருக்கேன். டைகருக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, அனிமல்ஸ் தான் வந்து நான் வந்து பேஸ் கிளாஸா வந்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து இங்க டாக் வந்து வச்சோம் அப்டின்னா, பெட் அனிமல் ஈக்குவல் டூ எஸ். அதாவது பெட் அனிமல் வந்து எஸ்ஸா இருந்தா மட்டும் தான் வந்து நான் இங்க வந்து டாக் வந்து வைக்க முடியும். இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டைகர் வந்து மோஸ்ட்லி யாருமே வீட்ல வந்து வளர்த்த மாட்டாங்க. ஸோ வந்து பெட் அனிமல் நோ தான். ஸோ நோ. ஸோ வந்து இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகறதால, நான் வந்து டாகவோ, இல்ல கேட்டவோ நான் வந்து இங்க பேஸ் கிளாஸ்ல வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அனிமல்ஸே நான் வந்து வச்சிருக்கேன். இதே மாரி இங்க டைகர் டீட்டெயில். டைகர் டீட்டெயில், இங்க டைகர் கலர். டைகர் கலர் இவ்வளோதான். இப்ப வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து அனிமல்ஸ்ல 2 ஃபீல்ட் வந்து இருக்கு. கலர் ஒண்ணு இருக்கு. சைஸ் வந்து 2 ஃபீல்டு வந்து இருக்கு. ஸோ டாக் அப்படிங்கிற கிளாஸ் நான் வந்து ஆ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த 2 ஃபீல்டும் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக அனிமல்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இன்ஹெரிட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு வந்து வச்சிருக்கேன். அதாவது பெட் அனிமலா இல்ல இல்லையா? எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாரி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கன்சோல் டாட் ரைட்லைன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இன்னொரு கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். கேட் அப்டின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கேட் அப்டின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, டாக் வந்து பேஸ் கிளாஸா வந்து வச்சிருக்கேன். எதுக்காக நான் வந்து அனிமல்ஸ் வைக்காம டாக் வந்து பேஸ் கிளாஸா வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஏன்னா எனக்கு அனிமல்ஸ் வந்து 2 ஃபீல்டு தான் வந்து இருக்கு. கலரும், சைஸ் தான் இருக்கு. பெட் அனிமல் ஈக்குவல் எஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து அனிமல்ஸ்ல வந்து இல்ல. அது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, டாக்ல தான் இருக்கும். ஸோ டாக்ல வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா கலரும் அக்செப்ட் பண்ணிக்கும், சைஸும் அக்செப்ட் பண்ணிக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம, அந்த பெட் அனிமல் ஈக்குவல் டூ எஸ் ஆர் நோவா அந்த ஃபீல்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து டாக் வந்து இங்க வந்து பேஸ் கிளாஸா வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, டைகர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க டைகர் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, அனிமல்ஸ் தான் நான் வந்து பேஸ் கிளாஸா வந்து இங்க வந்து எடுத்திருக்கேன். ஏன் வந்து அனிமல்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்டின்னா, இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, பப்ளிக் ஸ்ட்ரிங் பெட் அனிமல் ஈக்குவல் டூ நோ. யாராச்சும் வந்து வீட்ல வந்து டைகர் மோஸ்ட்லி யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, பெட் அனிமல் ஈக்குவல் டூ நோன்னு சொல்லி வச்சேன். நோ. இதோட வேல்யூஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, நோ. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த 2 ஃபீல்டே போதுமானது. கலரும், சைஸ் இந்த 2 ஃபீல்டே போதுமானது. ஸோ அதனால நான் வந்து அனிமல்ஸே வந்து நான் வந்து இங்க பேஸ் கிளாஸா வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, மெயின் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி ஒவ்வொன்னா வந்து கால் பண்ணிடலாம். இப்போ கிளாஸ் ப்ரோக்ராம். இதான் வந்து மெயின் ஃபங்ஷன். இந்த ப்ரோக்ராம்குள்ள தான் வந்து மெயின் ஃபங்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். சாரி. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா 3 கிளாஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து டாக், இன்னொன்னு கேட், இன்னொன்னு டைகர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா டாக். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா கிளாஸ் டாக் டி. இதோட நேம் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா டி. ஓகேங்களா? இது ஒரு லோக்கல் வேரியபிள். பார்த்துட்டீங்க அப்டின்னா டி அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்ல நீங்க வந்து டாக் சம்திங் வேற மாரி கேப்பிட்டல் டி, ஓஜி நீங்க வச்சாலும் ஓகே தான். நான் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இதோட வேரியபிள் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, டி அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டூ நியூ டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, அது என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ டி டாட் ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல்ட் இருந்துச்சு அப்டின்னா, கலர். டி டாட் கலர் ஈக்குவல் டூ எப்பவுமே நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து கொடுக்குற வேல்யூஸ் வந்து நம்ம குடுக்குறப்போ, இந்த மாரி டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் வந்து குடுக்கணும். ஸோ என்ன கலர் ஃபர்ஸ்ட் நம்ம டாக் வந்து ஏதாச்சும் ஒரு கலர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிளாக். அது வந்து பிளாக் கலர் டாக். ஓகேங்களா? அதே மாரி டி டாட் இன்னொரு என்ன ஃபீல்ட் இருந்துச்சு? சைஸ் இருந்துச்சா? டி டாட் சைஸ் ஈக்குவல் டூ ஸோ அது என்ன சைஸ்? மீடியம்.
ஸோ அது வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து இருக்கும். ரொம்ப சின்னது இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, கொஞ்சம் நார்மலாக வந்து இருக்கும் அந்த டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பெட் அனிமலா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இங்கேயே வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். பெட் அனிமல் ஈக்குவல் டு எஸ். ஸோ அதை வந்து இங்கே வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே டி டாட் டாக் டீடைல் டாக் டீடைல் தான் நம்ம கன்சோல் டாட் ரைட் லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டி டாட் டாக் டீடைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு டாக், அதாவது இன்னொரு டாக்கோ டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாக் D1 அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட். இப்போ டாக் D1 இன்னொரு டாக் டீடைல். ஸோ டாக் D1 equal to new dog. So D1 dot color, D1 dot size, D1 dot dog detail. இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குக்கு வந்து வேற கலர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் கலர். ஸோ மீடியம் சைஸாகவே இருந்துட்டு போதும். ஓகேங்களா? ஸோ D1 டாட் டாக் டீடைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கேட்டோட டீட்டெயிலா இங்கே வந்து கேட் C equal to new cat. நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்போ நம்ம ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டோம். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நிறைய வருவீங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிஏ வந்து கொடுக்க மறந்துடுவோம். ஸோ டி டாட் கலர்லேயே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ சி டாட் கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து ஒயிட் கலர் கேட் வந்து பார்த்துட்டிங்க வரும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் சின்ன குட்டி கேட், ஸ்மால் சைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நானே மறந்துட்டேன் சீடா சைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சி டாட் கேட் டீடைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டைகர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டைகர் இன்னொரு கேட் டீடைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து C1 நம்ம டாக் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே D1 சொல்லி கொடுத்தோம்ல, அது மாதிரி நீங்கள் C1 வேறு ஏதாச்சும் ஒரு ஃபில் நேம் வச்சு கேட் C1 ஈக்குவல் டு நியூ கேட் சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டைகர். இந்த டைகர் T equal to new tiger. So T dot color. டைகர் வந்து எந்த கலர்ல இருக்கும்னா ஒரு 2 கலர் வந்து மிங்கிள் ஆகி வந்து இருக்கும். ஸோ ப்ரௌன் கலர். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டைகரோட சைஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா T டாட் சைஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பெரிய டைகர். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லார்ஜ், பெரிய டைகர். ஸோ அதே மாதிரி T டாட் டைகர் டீடைல். ஸோ நம்ம கன்சோல் டாட் ரைட் லைன் வந்து எங்கேயும் வந்து கொடுக்கல. ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் கன்சோல் டாட் ரீட் லைன். இப்போ அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்த்தலாம். நம்ம இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து டாக் கலர் ஈக்குவல் டு பிளாக், சைஸ் ஈக்குவல் டு மீடியம், பெட் அனிமலா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம 2 டாக் டீடைல் வந்து கொடுத்துருப்போம். இன்னொரு டாக் கலர் வந்து ப்ரௌனு, சைஸ் வந்து மீடியம், பெட் அனிமல் எஸ். கேட் கலர் டீடைல் ஒயிட், சைஸ் வந்து ஸ்மால், பெட் அனிமல் எஸ். டைகர் கலர் டீடைல் ப்ரௌனு, சைஸ் வந்து லார்ஜ், பெட் அனிமல் நோ. இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம நாட் டீடைல் வந்து கொடுத்துருந்தோம். நாட் டீடைல் அவுட்புட் வந்துடுச்சு. எவ்வளோ தான் வந்து இன்ஹெரிட்டன். ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து அனிமல்ஸ் வச்சு போட்டிருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ கிளாஸ் மொபைல்ஸ்னு வச்சுட்டு நீங்கள் வந்து என்னென்ன மொபைல் சாம்சங், OnePlus, ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மொபைல் பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அனிமல்ஸ் மட்டும் வச்சு போடாமல் ஒரு 2-3 ப்ரோக்ராம் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். மொபைல்ஸ் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நிறையா வந்து இருக்கும்ல. ஸோ நிறையா வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து போட்டு பாருங்கள். ஸோ இன்ஹெரிட்டன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.